அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரியின் போது சிவபெருமானினுடைய அருளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகின்ற ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியின் போது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் அருளையும் பெறப்போகிறாங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசியும் இந்த 4 ராசிக்காரர்களில் இருக்கின்றதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மக்களின் முக்கிய பண்டிகையான மகா சிவராத்திரி இந்த வருடம் பிப்ரவரி 15ஆம் தேதி வரப்போகின்றது. மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் ஈசனை வழிபடுவது தங்களின் பாவங்களில் இருந்து விமோச்சனத்தை அளிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த நாளில் விரதங்களை கடைபிடிச்சு சிவனை வழிபடுவது வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். மகா சிவராத்திரி ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரப்போகின்றது. இந்த மகா சிவராத்திரி சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான அதிர்ஷ்டத்தையும் தரப்போகின்றது. அவர்களினுடைய வாழ்க்கையில சிவபெருமானினுடைய கைகள்ல பாதுகாப்பாக இருப்பதாக சொல்லலாம். இந்த பதிவில் மகா சிவராத்திரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் தரப்போகின்றது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி நிதி மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கவிருக்கிறது. இந்த ஆண்டு சிவராத்திரி அப்படிங்கிறது வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களை தொடங்குவதற்கான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிவபெருமானுக்கும் அவர்களுக்கும் நிதி ஆதாயங்களையும் பாதுகாப்பையும் சிவபெருமான் தரப்போகின்றார். வேலையில புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கடவுளின் ஆசிர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும். இந்த சிவராத்திரி நாளின் சிறப்பு என்னவென்றால் கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வதிக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் இது அவர்களுக்கு பலமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது மிகவும் உகந்த ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஆரோக்கியம் ரீதியாகவும் மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கின்றது. அதே நேரம் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிச்சிடும். கடந்த சில காலங்களாக தடைபட்டு வந்திருந்த பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேகம் எடுத்து சட்டென்று முடிய ஆரம்பிச்சிடுங்க. தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இக்காலகட்டம் தங்களுக்கு அமையவிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொன்னான வாய்ப்பையும் அதிர்ஷ்ட பலன்களையும் ஒருபுறம் கொடுத்தாலும் மற்றொரு புறம் சிவபெருமானினுடைய பரிபூரண அருளையும் தங்களுக்கு நல்கவிருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகா சிவராத்திரி நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரப்போகின்றது. அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகின்றது. இது தங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளை அனுபவிப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சவால்களையும்
கவலைகளையும் சிவபெருமான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றார். அவர்கள் சந்தித்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்க்க ஈசன் அவர்களை ஆசிர்வதிக்கப் போகின்றார். வருமானம் மற்றும் நிதி ஆதாயங்கள் இரட்டிப்பாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் ரீதியான பலன்கள் நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் பலவிதமான சாதகமான நிலைகள், சலுகைகள், இடமாற்றம், ஊதிய மாற்றம், புதிய பொறுப்புகள், ப்ரமோஷன் போன்ற அனைத்து வித நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டத்தை நல்கவிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பயணங்கள் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆசிர்வாதத்தால் வலிமையையும் நம்பிக்கையையும் பெறப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் பல நேர்மறையான மாற்றங்களையும் அனுபவிப்பாங்க. அவர்களின் நீண்ட கால ஆசைகளும் லட்சியங்களும் சிவபெருமான் அருளால் தற்போது நிறைவேறப் போகின்றது. தாங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். மேலும் வேலையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகின்றீங்க. அவர்கள் திருமண வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறைவனினுடைய ஆசிர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது அந்த யோகம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது. இந்த நேரத்தில் எதிர்பார்த்த பலவிதமான திருப்பங்கள் உருவாகலாம். உத்தியோகம் ரீதியாக சாதகமான நிலைகள், சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் பல நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைய போகின்றீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய சில மாற்றங்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் குடும்பம் ரீதியாகவும் நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்து லாபத்தை அள்ள போக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இக்காலகட்டம் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில நிலைப்பு தன்மையையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க போறாங்க. அவர்களின் கடின உழைப்புக்கான பலன்கள் தற்போது முழுமையாக கிடைக்கப்பெற போகின்றது. தங்களின் வாழ்க்கையில பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத நிதி மாற்றங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்தும். அனைத்து உடல்நல பிரச்சனைகளும் இறைவனின் ஆசியுடன் தீர்க்கப்படும். பல வெற்றிகரமான சாதனைகளுக்கு இறைவனின் ஆசி அவர்களுடன் துணையாகவே இருக்கும். அனைத்து முதலீடுகளையும் புதிய திட்டங்களையும் தற்போது வெற்றிகரமாக முடிக்கவும் முடியும். இந்த காலம் பலவிதமான யோக பலன்களை தங்களுக்கு தரவிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் குடும்பம் ரீதியாகவும் மிகவும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. அதே நேரம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறப்போகின்றீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பலவிதமான யோகங்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் நிதி தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க ஆரம்பிக்குங்க. கடினமான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு இனிமையாக மாற ஆரம்பிச்சிடும். தங்களுடைய கலைத்திறன் வெளிப்படும். பணியிடத்தில் அப்படி இல்லைன்னா தங்களுடைய வீட்டில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவை
பிறரிடம் பெறுவீங்க. அதே போல பிள்ளைகளிடமிருந்து நம்பிக்கைக்குரிய மகிழ்ச்சியான சில நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எதிரிகள் கூட தங்களை புகழ்வாங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகின்றது. மன நிறைவு, மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க நல்ல முயற்சிகளை மேற்கொண்டா நல்ல விதமான மாற்றங்களை எதிர்கொள்ளலாம். அதிகாரத்தில் தொடர்புடையவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது.